ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்திக்கு சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆங்கிற ஆப்ஷனை கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். இப்போ வீடியோக்குள்ளே போய் ரெசிபி என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகமும் பொட்டேட்டோவும் வச்சு சூப்பரான ஒரு சப்பாத்தியோட குருமா தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காயும் அதோட கொஞ்சம் முந்திரியும் சேர்த்து கொஞ்சமாக சோம்பு சேர்த்து மசாலா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் கடாய் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். ரெசிபியை வந்து நம்ம செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து கடாயில் வந்து நான் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். ஸோ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வரட்டும். ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ, இதோட 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஸோ இது நல்லா புரிஞ்சு வரட்டும். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனிஸாக நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதங்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். அந்த இஞ்சி பூண்டோட ராஸ்மல் வந்து போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2 தக்காளி வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ 2 தக்காளி வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நீங்கள் அரைக்கலை அப்படின்னா கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சப்பாத்திக்கெல்லாம் சாப்பிடும்போது நல்லா தக்காளி இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா கிரேவி மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான். அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கரம் மசாலா இல்லைன்னா நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம சேர்த்ததில் மசாலாவோட வாடை இல்லை. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பச்சை பட்டாணியும் அதோட வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த கிரேவிக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பச்சை பட்டாணி இல்லை அப்படின்னா கூட விட்டுடலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யலாம். ஸோ வேக வச்ச உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் சேர்த்து நல்லா அதை கலந்து எடுத்துப்போம். இது கூட நான் 2 கேப்சிகம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். குடமிளகாயோட விதையெல்லாம் எடுத்துகிட்டு அதை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இந்த கிரேவிக்கு வந்து டேஸ்ட் கொடுக்குறது வந்து இந்த கேப்சிகம் தான். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம சேர்த்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இது கூடவே நான் ஏற்கனவே தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ தேங்காய், அது கூட சோம்பு, கொஞ்சமாக முந்திரி. ஸோ முந்திரி எதுக்கு சேர்த்துறோம் அப்படின்னா அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா கிரேவி வந்து நல்லா ஒரு கெட்டி பதமாக வரும். ஸோ அதுக்காக முந்திரி சேர்த்துக்கலாம். இது கூடவே நீங்கள் கசகசாவும் சேர்த்துக்கலாம். அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து கசகசா சேர்த்தலை. ஸோ இப்போ வந்து தேங்காய் அரைச்சதை சேர்த்துட்டு அது கூட வந்து எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம சப்பாத்திக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி கொஞ்சம் நான் கெட்டியாக தான் இன்றைக்கி செஞ்சு எடுக்க போகிறேன். ஸோ இப்போ இது எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். குடமிளகா வந்து ரொம்ப வேகணும்னு இல்லை,
ஏற்கனவே வந்து நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணிலாம் வெந்துருச்சு. ஸோ குடமிளகா வந்து ஒரு 10 நிமிஷம் விட்டு வெந்தால் போதும். அது நல்லா சாப்பிடும்போது கிரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சப்பாத்தி சைட் டிஷ் குருமா. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சாதத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு சூப்பரான ரெசிபி